Hi friends, welcome back to my channel சமையல் வித் அனு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அட்டகாசமான பூரி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி பூரி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த டேஸ்டியான பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்ச உடனே 3 போல் பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி மேஷ் ஆனதுக்கப்புறம் 1 பிஞ்ச் மஞ்சள், கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக இது கூட 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு 1-2 நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இதனுடைய எல்லா பொருளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு இந்த கிரேவியை நல்லா திக்காக்கிறதோட டேஸ்ட்டும் இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ திரும்பவும் இதை ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், சூப்பராக கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. பூரி மசால் ஃப்ளேவர்ஸ் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் சப்பாத்தி பூரி செய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லித்தழையை லைட்டாக தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.